வணக்கம். இது பீப்பிள் ஃபோனிக் சீரிஸ். இந்த சீரிஸ்ல நம்ம தமிழ் மாதிரியே இங்கிலீஷ எப்படி எழுத்துக்கூட்டி படிக்கிறது, எப்படி எழுத்துக்கூட்டி ஸ்பெல்லிங் எழுதுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு வீடியோல ரொம்ப ரொம்ப டிஃபரண்டான ஒரு சவுண்ட் கத்துக்க போறோம். இந்த டியூ அப்படி வந்துச்சுன்னா இதோடைய சவுண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த சவுண்ட் தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா உங்களுடைய ப்ரொனன்சியேஷனுக்கு அதே மாதிரி படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான வார்த்தைகளை கூட நீங்க வந்து ஈஸியா ரீட் பண்ணலாம் இந்த சவுண்ட் தெரிஞ்சா. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சவுண்ட் தெரியாம நாம இந்தியன்ஸ் இந்த வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப டிஃபரண்டா ப்ரொனவுன்ஸ் பண்றோம். ஆனா, யுகே இங்கிலீஷா இருக்கட்டும், யுஎஸ் இங்கிலீஷா இருக்கட்டும், அவங்க இதோட ப்ரொனன்சியேஷன் ரொம்ப டிஃபரண்டா இருக்கும். ஸோ அதெல்லாம் தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி வழக்கம் போல பேசிக் சவுண்ட்ஸ ஒரு தடவ பார்த்துடலாம். ஸோ இங்கிலீஷ்ல 26 லெட்டர்ஸ் இருக்கு. ஆல்ஃபபெட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதுல ஏஇஐஓயு இந்த 5 லெட்டர்ஸையும் நாம வவல்ஸ் தமிழ்ல இருக்க உயிரெழுத்துக்கள் ஆனா மாதிரி இதெல்லாம். இது தவிர மற்ற எழுத்துக்களை எல்லாம் தான் நம்ம கான்சனன்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். தமிழ்ல மெய்யெழுத்துக்கள் இக்கு இங்க வச்சிருக்கு இல்லையா அந்த மாதிரி. இதோடைய சவுண்ட்ஸ் பார்த்தீங்களான்னா பியோடைய சவுண்டு இப்பு, சியோடைய சவுண்டு இக்கு, டியோடைய சவுண்டு இட்டு, எஃப்ஓடைய சவுண்டு இஃப், ஜியோடைய சவுண்டு இக்கு, ஹெச்ஓடைய சவுண்டு இஹ், ஜேயோடைய சவுண்டு இஜ், கேயோடைய சவுண்டு இக், எல்லோடைய சவுண்டு இல், எம்மோடைய சவுண்டு ம், என்னோடைய சவுண்டு இன், பியோடைய சவுண்டு இப்பு. இதுல சியும் ஜியும் பார்த்தீங்களான்னா அது பக்கத்துல வர்ற எழுத்துக்களை பொறுத்து இதோடைய சவுண்டு கொஞ்சம் மாறும். சி பக்கத்துல இ ஐ ஒய், அதே மாதிரி ஜி பக்கத்துலயும் இ ஐ ஒய் இந்த லெட்டர்ஸ் வந்ததானா இதோடைய சவுண்ட் கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடும். அப்ப சி வந்து இஸ்ஸுங்கிற சவுண்டை கொடுக்கும், ஜி இஜ்ஜுன்ற சவுண்டை கொடுக்கும். ஸோ சியும் ஜியும் அது பக்கத்துல இ ஐ ஒய் வர்றப்ப மட்டும் சாஃப்ட் ஆகி சி இஸ்ஸுங்கிற சவுண்டையும் ஜி இஜ்ஜுன்ற சவுண்டையும் கொடுக்கும். மற்ற எல்லா இடத்துலையும் சியோடைய சவுண்டு இக்கு தான், ஜியோடைய சவுண்டு இக்கு தான். கியூவும் யூவும் எப்பவும் சேர்ந்து தான் வரும். கியூனே சொல்லுவோம். ஆருடைய சவுண்டு இர், எஸ்ஸோடைய சவுண்டு இஸ், டியோடைய சவுண்டு இட், வியோடைய சவுண்டு உ, அண்ட் டபிள்யூக்கும் உவ் அதான் சவுண்டு. எக்ஸோடைய சவுண்டு எக்ஸ், ஒய்யோடைய சவுண்டு இ, அண்ட் இசட்டோடைய சவுண்டு இஸ். இதெல்லாம் தான் பேசிக் சவுண்ட்ஸ். ரொம்ப ஜென்ரலாக இதெல்லாம் தான் அதோடைய சவுண்ட்ஸ். பட் சில இடங்கள்ல சில எழுத்துக்கள் பக்கத்தில் வர்றப்போ இந்த பேசிக் சவுண்ட்ஸில் சில சேஞ்சஸ் வரும். அதுதான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். நம்ம போன வீடியோவில் டி பக்கத்தில் யூ வர்றப்ப அது எப்படி ச்சு சவுண்டை கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி இன்னைக்கு வீடியோவில் டி பக்கத்தில் யூ வர்றப்போ அது எப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான சவுண்டை கொடுக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். என்ன டிஃப்ரெண்ட்டான சவுண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த டி வந்து யூ பக்கத்தில் வர்றப்போ நல்லா பார்த்துக்கோங்க, முன்னாடியும் பின்னாடியும் ஹைஃபன் போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வர்றப்ப இல்லை, ஒரு வார்த்தையில நடுவுல வர்றப்ப தான். ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது வவல் வந்தா அப்போ இது இஜ் சவுண்டை கொடுக்கும். இதோடைய சவுண்டு பாருங்க, ஜ் ஜ். ஸோ எல்லா இடத்துலையும் இல்லை, இதுக்கப்புறம் ஏதாவது இதை ஃபாலோ பண்ணி வவல் காம்பினேஷன்ஸ் வர்றப்போ எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம எடுத்துக்க போகிற ஃபர்ஸ்ட் வேர்டு பாருங்க. இப்போ இந்த இடத்துல இதுக்கப்புறம் வவல்ஸ் வந்தா அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கான்சனன்ட்டுக்கு அப்புறம் ஒரு வவல் வந்திருக்கு இல்லையா, இந்த காம்பினேஷனை தான் நம்ம சொல்கிறோம். ரைட். ஸோ அந்த ஈயை நம்ம வந்து இதோடைய சவுண்ட் என்ன ஏ. அடுத்தது டியூன்னு இருக்கு, அதை டூன்னு சொல்லக்கூடாது, ஜூ அப்படி சொல்லணும். அடுத்தது இந்த ஷன்னுக்கு முன்னாடி ஏதாவது வவல் வந்தால் அதை நம்ம லாங்காக சொல்லணும் அப்படின்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதனால இது இக்கு ஏ கே ஷன். இப்போ எப்படி படிக்கணும், எஜுகேஷன் எஜுகேஷன் ஏஜுகேஷன் எஜுகேஷன் அப்படி படிக்கணும். இப்போ இந்த வார்த்தையை எப்படி படிக்கலாம், எப்படி பிரிக்கலாம் அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இக்கு, அடுத்தது இந்த ர, இக்கு ர, அடுத்தது என்னது ஜூ சொல்லியிருக்கோம். அடுத்தது இந்த டீக்கு அப்புறம் ஒரு ஈ இருக்கு. ஸோ அது இதோடைய சவுண்டை ஏன்னு மாற்றிடும் இல்லையா. ஸோ லாங்காக சொல்லணும். இப்போ அப்படியே பிரிச்சுக்கலாமா. கிர, இக்கு ர, கிர, ஜூ, ஏட், கிராஜுவேட், 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 கிராஜுவேட். அடுத்த வார்த்தை, இதை நம்ம எம்ஓவை தனியாக பிரிச்சுக்கலாம், ஜியூ அதை எடுத்துக்கலாம், இல்லை எடுத்துக்கலாம், அப்படி பிரிச்சுக்கலாம். ஸோ இது மா. இது எப்படி சொல்லணும், இந்த இடத்துல ஈ இருக்கு இல்லையா. ஸோ அதனால இதோடைய சவுண்டு யூன்னு தான் இருக்கும், அதனால ஜூ அப்படின்னு சொல்ல போகிறோம்.
ஜூ. இதோடைய சவுண்டு இல்லு. கடைசியில் வர ஈக்கு சவுண்டு கிடையாது இல்லையா? அப்போ இதோடைய ப்ரொனன்சியேஷன் மாட்யூல். மாட்யூல். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த வார்த்தையை நாம இந்தியன்ஸ் எப்பவுமே மாட்யூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் ஒரிஜினலா யூகே இங்கிலீஷா இருக்கட்டும், யூஎஸ் இங்கிலீஷா இருக்கட்டும், அவங்க மாட்யூல்னு சொல்ல மாட்டாங்க, மாட்யூல். மாட்யூல் அப்படிதான் சொல்லுவாங்க. இந்த வார்த்தையை படிக்கலாம். இப்போ இதை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். எஃப்ஆர்ஏ இதை தனியா பிரிச்சுக்கலாம். ஃப்ரா. எஃப்ஆர்ஏயு. ஏயுவோட சவுண்ட் என்னது? ஆ இல்லையா? அப்ப இஃப் இர் ஃபிர் ஆ ஃப்ரா. டியூ இருக்கு, இங்க ஒரு இ இருக்கு. ஸோ இதை நம்ம ஜூ அப்படிதான் சொல்லணும் இல்லையா? ஸோ டியோடைய சவுண்ட் இந்த இடத்துல ஜூ. இந்த வவ்வலால தான் இது ஜூ சவுண்டை கொடுக்குது. அடுத்தது எல்இயை நம்ம லே. இன் இட். இதுதான் நம்ம சேர்த்துக்க போறோம். அப்ப இஃப் இர் ஏயு நம்ம என்ன சொன்னோம்? ஃப்ரா, ஜூ, லே, இன்ட். ஃப்ராஜுலண்ட். ஃப்ராஜுலண்ட். நாம பெரும்பாலும் இந்த வார்த்தையை இந்தியாவில் எப்படி படிப்போம் அப்படின்னா, எஃப்ஆர்ஏயுடி வந்து நமக்கு ஃப்ராட் அப்படின்னு நம்ம எப்பவுமே படிப்போம். அதனால இந்த வார்த்தையை ஃப்ராடுலண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் யூஎஸ் அண்ட் யூகே அவங்க எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க? ஃப்ராஜுலண்ட். ஃப்ராஜுலண்ட். இப்போ நாம இந்த சவுண்டு பார்க்க போறோம். டியூஏஎல்னு வந்தா அது எப்படி படிக்கிறது? ஸோ இதுக்கு பாருங்க, யூக்கு அப்புறம் ஒரு வவல் வருது இல்லையா? ஸோ அதனால இதை நம்ம ஜுன்னு சொல்லணும். இஜ்ஜு ஏ அண்ட் எல்ல சேர்த்து எல் அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த வார்த்தையை பாருங்களேன். இக் இர் அ கிரா ஜூ. டியூ வந்து ஒரு வவல் தொடர்ந்து வர்றதுனால இதை நம்ம ஜூன்னு சொல்லுவோம். இது அ இல். கிராஜுவல். 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 இந்த வார்த்தையை படிக்கலாம். இதுலயும் பாருங்க, டியூக்கு அப்புறம் ஒரு வவல் வந்திருக்கு. ஸோ இதை நம்ம ஜூன்னு சொல்ல போறோம். ஸோ ஐஎன் இன், டிஐ டி, விஐ வி. அப்ப இண்டிவி ஜூ அல். இண்டிவிஜுவல். இண்டிவிஜுவல். இந்த வார்த்தையை படிக்கலாம். ஸோ டியூக்கு அப்புறம் அதே ஏஎல் காம்பினேஷன். ஆர்இ ரே. எஸ்ஐ எப்படி சொல்லணும்? சி. ரே சி. ஜூ அல். ரெசிஜுவல். ரெசிஜுவல். இப்போ நாம இந்த டியூஆர்இன்னு வந்தா, ஸோ இந்த ஈனால இது வந்து சவுண்டு ஜின்னு சவுண்டு வரப்போகுது. இப்போ இதை நம்ம வந்து ஜர் அப்படின்னு படிக்க போறோம். ஜர். நம்ம எப்படி டியூஆர்இ சர்ன்னு சொன்னோம், அதே மாதிரி டியூஆர்இன்னு வந்து ஜர். இப்போ பார்க்கலாம் இந்த வார்த்தையை. இதை நம்ம மூணு மூணா பிரிச்சுக்கலாம். பிஆர்ஓ தனியாக பிரிச்சிருக்கேன், சிஇ தனியாக வச்சிருக்கேன், ஜர்ன்னு தனியாக வச்சிருக்கேன். ஸோ இதை நீங்க ப்ர இல்லை ப்ரோ, இந்த இடத்துல இ வந்திருக்கு அதனால இதை ஓன்னு சொல்லணும் அப்படின்னாலும் ப்ரொனன்சியேஷனில் பெருசாக டிஃப்ரென்ஸ் ஒன்றும் வராது. ப்ரோ ப்ரா ரெண்டுக்கும் ஒரு வார்த்தையில் சேர்த்தாப்புல படிக்கிறப்போ ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ இதை நீங்கள் ப்ரோ அப்படி வச்சுக்கிட்டாலும் சரி, ப்ரன்னு வச்சுக்கிட்டாலும் சரி. அடுத்தது இது இங்கே யூ வர்றதுனால இதை வந்து நம்ம ஈன்னு தான் சொல்ல போகிறோம். சி. சியும் ஈயும் சேர்ந்தா சி. இப்போ தான் நம்ம சொன்னோம் இ பக்கத்தில், சி பக்கத்தில் இ வந்ததானா இதோடைய சவுண்ட் வந்து சாஃப்ட் ஆகி இஸ்ன்னு ஆயிடும்னு சொன்னோம் இல்லையா? அதனால இது சி. இது ஜர். இப்போ ப்ரொசீஜர். ப்ரொசீஜர். இந்த வார்த்தையை படிக்கலாம். இவ் இஆர்னா ஆர் கண்ட்ரோல்டு வவல். ஒர் ஒர். ஜர் வர்ஜர். இந்த வார்த்தையை படிக்கலாமா? இதுக்கப்புறம் வவல் வந்திருக்கு பாருங்க, அதனால தான் நம்ம இது ஜூன் சொல்ல போறோம். அஃப்கோர்ஸ் ஜூன் சொல்ல போறோம். ஏஆர் அப்படின்னா ஆர் கண்ட்ரோல்டு வவல். ஆர் அப்படின்னே சொல்லுவோம். ஆர் ஜூ அஸ். ஓயூஎஸ் அஸ் அப்படி சொல்றோம். அப்ப ஆர்ஜுவஸ். ஆர்ஜுவஸ். இதை படிக்கலாமா? அப்படியே வீடியோவை ஸ்டாப் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. திரும்ப அடுத்த ஸ்லைடில் நீங்கள் கரெக்டாக படிச்சிங்களான்னு செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக படிச்சிங்களான்னு செக் பண்ணிடலாமா? ஸோ இதை நீங்கள் வழக்கம் போல் பிரிச்சுக்கோங்க. டிஇ தனியாக பிரிச்சுக்கோங்க, சிஐ தனியாக, டியூ அப்புறம் ஓயூஎஸ் இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஆர்இ, பிஇ, டிஇ இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா
கான்சோனன்ட்டுக்கு அப்புறம் வவல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்போ அதை நீங்கள் ரி, பி, டி இப்படி தான் படிப்போம் நம்ம. ஸோ இந்த டிஏ நம்ம டீனே படிப்போம். அடுத்தது சி பக்கத்தில் இ, ஐ, ஒய் வந்தால் அது இஸ்ன்னு ஆயிடும்னு சொன்னோம் இல்லையா? அப்போ இஸ்ஸு இ, சி. அடுத்தது இந்த டியூக்கு அப்புறம் வவல் காம்பினேஷன்ஸ் வருது. அதனால இதை நம்ம ஜூன்னு தான் சொல்ல போகிறோம். ஓயூஎஸ் அப்படின்னா அஸ். இப்போ பாருங்க டிசிஜுவஸ், டிசிஜுவஸ். இதே மாதிரி ஒரு சிமிலர் வேர்டு தான் இங்கேயும். ஐஎன், அப்புறம் சிஆர்இயை தனியாக பிரிச்சிருக்கோம், டியூவை தனியாக பிரிச்சிருக்கோம், எல்ஓயூஎஸ் அப்படியே ஒரு காம்பினேஷனாக வச்சுக்கலாம். இல்லு ஓயூஎஸ்னா அஸ், அப்போ லஸ் அப்படி வச்சுக்கலாம். ஐஎன் இன், இது இக்கு இரு ஏ க்ர, க்ர, க்ரே அப்படி படிக்க வேணாம், க்ர. அடுத்தது ஜூ, லஸ். இன்க்ரெஜுலஸ், இன்க்ரெஜுலஸ். 1க்கு 2 தடவை நீங்கள் எழுத்து கூட்டி படித்து பாருங்கள். கொஞ்சம் கஷ்டமான வார்த்தைகள் தான், பெருசாகவும் உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் எழுத்து கூட்டி படிக்க படிக்க கண்டிப்பாக எல்லாமே ஈஸியாக வந்துடும். ஸோ இவ்வளோ நேரம் எப்போ டியூ வந்து ஜூ சவுண்டை கொடுக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த வார்த்தையை பாருங்களேன். இந்த இடத்துல நீங்கள் ஜூ சொல்வீங்களா? முடியாது. ஏன் அப்படின்னா இந்த யூக்கு அப்புறம் என்ன இருக்குது? 2 கான்சனன்ட் தான் இருக்குது. வவல் அதுக்கப்புறம் தான் வருது. ஸோ 2 கான்சனன்ட் தாண்டி வவல்லாம் வந்தால் அப்போல்லாம் நீங்கள் இது ஜூ சொல்லக்கூடாது. அப்போ இதை நாம் இப்பு இரு அ ப்ரொடக்ஷன் அப்படி தான் நம்ம இதை ரீட் பண்ணுவோம். பட் வவல் ஃபாலோ பண்ணி வரும். அந்த மாதிரி இடத்துலையும் சில இடங்களில் நம்ம வந்து டூனே சொல்லுவோம். எப்போன்னு பாருங்களேன், சிஇ கடைசியாக வர்றப்போ. பொதுவாக ஒரு ரூல் இருக்குது. அதாவது இந்த சிவி இதெல்லாம் வந்து தனியாக வராது, எப்போவுமே ஒரு ஈயோட சேர்ந்தாப்புல வரும். ஸோ அந்த மாதிரி இடங்கள் அப்படின்னு நீங்கள் அசீவ் பண்ணிக்கலாம். பட் நம்ம இன்னும் அதை டீட்டெயிலாக இன்னொரு இடத்துல அந்த ரூலை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா, டியூ அடுத்து சிஇ வந்துச்சுன்னா ஜூ சவுண்டு சொல்லக்கூடாது, டூ சவுண்டு தான் சொல்லணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல சிஇன்னு வருது இல்லையா? டியூக்கு அப்புறம் சிஇ வந்தால் அது டூ சவுண்டுன்னே சொல்லுங்க. அப்போ இது ப்ரொடியூஸ், ப்ரொடியூஸ். ஒன்று யூகே இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இந்த மேஜிக் ஈ இருக்கிறதுனால இதை யூனே சொல்லுவாங்க. அப்போ இதை ப்ரொடியூஸ் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. யூஎஸ் இங்கிலீஷில் வந்து எப்படி ரீட் பண்ணுவாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு வீக் வவல், இந்த சிஇ காம்பினேஷன் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அவங்க ப்ரொடியூஸ் அப்படி தான் சொல்லுவாங்க. டூ சொல்லுவாங்க, டியூ அப்படி சொல்லாமல் ப்ரொடியூஸ் அப்படிம்பாங்க. ஸோ நம்ம ஏதாவது ஒன்றை தான் ஃபாலோ பண்ணணும். யூகே இங்கிலீஷ் படியும் ஒரு வார்த்தை யூஎஸ் இங்கிலீஷ் படியும் அப்படி சொல்லாமல் நம்ம ஒரே மாதிரி வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது இதை கூட நாம் ரெடியூஸ் இல்லைன்னா ரெடியூஸ், இதை இன்டியூஸ் இல்லைன்னா இன்டியூஸ். யூகே இங்கிலீஷ் படி இன்டியூஸ், யூஎஸ் இங்கிலீஷ் படி இன்டியூஸ் இப்படி தான் படிப்பாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, டியூ பக்கத்தில் சிஇ வந்தால் அப்போ நீங்கள் ஜூ சொல்லக்கூடாது. அப்போ வெறுமனே அது டூ இல்லைன்னா டியூ. சரி, நம்ம இவ்வளோ நேரம் கற்றுக்கிட்ட விஷயங்களை வச்சு இந்த சென்டென்சஸை படிக்க ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே படித்த வார்த்தைகள் தான், இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை எழுத்து கூட்டி படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். திரும்ப வந்து நீங்கள் கரெக்டாக படிச்சிங்களான்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிடலாமா? ஸோ இது ஷி. இவ், இ, வி, இல், வில், ஷி வில். இங்கே டியூ இருக்குது, அதுக்கப்புறம் வவல் காம்பினேஷன்ஸ் வருது. அதே மாதிரி இங்கே இ இருக்கிறதுனால இதை நம்ம ஏன்னு சொல்லணும் இல்லையா? அப்போ இக்கு, ரே, கிரா, ஜூ, ஏட், கிராஜுவேட். ஷி வில் கிராஜுவேட். இஸ்ஸு, ஊ, இன், சூன். ஷில் கிராஜுவேட் சூன். இது பாருங்க, இஃப், ஆ, ஃபா, இல், ஃபால், ஓடபிள்யூ கடைசியாக வந்து ஓ, ஃபாலோ, த. இங்கே பாருங்க டியூஆர்இன்னு இருக்கு, ஜர். அப்போ ப்ரொசீஜர், ப்ரொசீஜர், ஃபாலோ த ப்ரொசீஜர். இது இ, இஸ், திஸ். டியூ எல்லுக்கு அப்புறம் இ இருக்கு, ஸோ இதை ஜூன் சொல்லுவோம். அப்போ மாஜூல். திஸ் மாஜூல் இஸ் ஈஸி. இது பாருங்க, ஈனா இ இஸ் இ, ஈஸி. She will graduate soon. Follow the procedure. This module is easy. ஸோ இந்த வீடியோவில் நாம் டியூ அப்படின்ற அந்த 2 letters ஒரு வேர்டில் நடுவில் வர்றப்போ அதை தொடர்ந்து ஏதாவது வவல் வந்தால் அதை எப்படி ஜூன் சொல்லணும் அப்படின்றத பற்றி பார்த்தோம். நிறைய வார்த்தைகளும் படிக்க கற்றுக்கிட்டோம். ஸோ கீப் ரீடிங். அப்போ தான் நீங்கள் கடன்னு சரளமாக படிக்க முடியும். சும்மா கற்றுக்கிட்டா பத்தாது, நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்களை வச்சு நீங்கள் தினமும் ஏதாவது ஒரு 5 வார்த்தையோ 10 வார்த்தையோ ஏதாவது கொஞ்சம் ரீட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளூயன்சி டெவலப் ஆகும்.
தேங்க் யூ ஸோ மச்.